ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட ரேங்க் வரப்போகுது எனி டைம். ஸோ கொஞ்சம் நமக்கு பதட்டம் இருக்கும். சரி, என்ன ரேங்க் வரப்போகுது, நம்மளுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன? இப்போ கிளியர் கட்டாக நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உண்டா இல்லையா, பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு தெரிய போகுது. மேட்டர் ஆஃப் another 2-3 days. வாட் நெக்ஸ்ட்? சீட்டு கிடைச்சிருச்சு, ரைட். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் வேற என்ன வேணும்? சீட்டு கிடைச்சிருச்சு, வெற்றி கொண்டாட்டம். இன்கேஸ் அது கிடைக்கல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீட்டு அடுத்த வருஷம் எழுதணும். கஷ்டமா இருக்குமா, ஈஸியா இருக்குமா? இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்குமா, சிங்கிள் ஸ்டேஜா இருக்குமா, டபுள் ஸ்டேஜா இருக்குமா, என்ன பண்ண போறாங்க, எப்படி இருக்கும்? பிசிக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கே. நீட்னா என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? ஒன்னு பிசிக்ஸ், இன்னொன்னு காசு, அவ்வளவுதானேங்க. ஃபீஸ் கட்ட முடியல, அது ஒரு பிரச்சனை. பிசிக்ஸை படிக்க முடியல, அது ஒரு பிரச்சனை. வேற என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. பயாலஜி எல்லாம் ஃபோன் ஓதிடுவீங்க, கெமிஸ்ட்ரி மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையும் நம்ம காலி பண்றோம். 500 எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறத இந்த வருஷம் பிடிக்கிறோம். வாட் எவர் இஸ் த சிச்சுவேஷன். மார்க்கெட்ல ஒரு ரிசெஷனா இருக்கு, நீட்டு மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு. ஒருவேளை நீட்டே காலி ஆயிருமோ, கேன்சல் ஆயிருமோ அப்படிங்கிற சந்தேகத்துல சில பேர் இருக்காங்க. பசங்களுக்கும் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாம, என்னடா அது என்டிஏ ஒரு பேப்பர் ஈஸியா வைக்கிறான், கஷ்டமா வைக்கிறான், பேப்பர் லீக் ஆயிருச்சுன்றான், திடீர்னு கேன்சல் பண்ணி விட்டுறான், என்னடா கொடுமையா இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ல இந்த சொசைட்டியே குழம்பி போய் இருந்தாலும் 500 சீட்டு நம்ம பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தீர்மானமா இருக்கேன். அதுக்காக ஒன் மோர் இன்விடேஷன் லெட்டர் டு த டேலண்டட் யூத், த டேலண்டட் நீட் ஆஸ்பிரன்ஸ். சார், என்னோட கனவை நினைவாக்குங்க சார் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்காகத்தான் இந்த வீடியோ. ஓகே, என்ன பண்றோம்? ஃப்ரீ டெமோ வீக். சி, ஒரு இன்ஸ்டியூட்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி சின்ன ஒரு சந்தேகம் இருக்கும் தானே, இங்க நல்லா நடத்துவாங்களா? நிறைய பேர் சொல்றாங்க சக்தி நீட் பிசிக்ஸ் நல்லா இருக்கும் சொல்றாங்க, ஆனா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சரியா? அப்ப பார்க்கலாம். சார், பார்க்கலாம்னா ஃபீஸ் கட்டணுமே. கிடையாது, ஃபீஸ் கட்ட வேண்டாம். சரியா? போன வருஷம் இது செஞ்சோம், மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மிகப்பெரிய வெற்றி லாஸ்ட் இயர். இந்த வருஷமும் இது ஒரு ஸ்டன்னிங் சக்சஸா இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகேயா? சோ ஃப்ரீ டெமோ வீக். போன வருஷம் அது 7 days, இந்த வருஷம் ஒரு 2 நாள் அதிகமா வச்சிருக்கேன். ஃப்ரீ டெமோ வீக் ஃபார் ஆல் நீட் ஆஸ்பிரன்ஸ். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கலாம், கொஞ்சம் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சதுனால கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கிட்டு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். மேபி கட் ஆஃப் விட கொஞ்சம் கம்மி. ஆனா உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டெஃபினெட்லி யூ ஷுட் ரிப்பீட். முதல் அட்டெம்ப்ட்லேயே 450 வாங்கின நீங்க வேற கோர்ஸுக்கு ஏன் போகணும்? யூ ஷுட் ரிப்பீட். ஓகேயா? சில பேர் ரிப்பீட்னு பண்ணிட்டோம் சார், என்ன சார் இது அப்படின்னு இருக்கிறவங்க, அதுல பிசிக்ஸ் மார்க் தான் பிரச்சனையா இருந்துச்சா? அதை யோசிச்சு பாருங்க. பிசிக்ஸ் மார்க் இம்ப்ரூவ் பண்ணுங்க, then you will get the score. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. So free demo week, what is that we are going to do அப்படின்னா, learn 2 lessons in physics absolutely free. போன வருஷம் நம்ம என்ன பண்ணோம்? learn 1 lesson அப்படின்னு பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அல்லது இந்த சேனல்லே கீழே போனீங்கன்னா அந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ இப்போ learn 2 lessons in physics absolutely free. ஓகேப்பா, அது என்ன சார் 2 lesson அப்படின்னா? 1, பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டர். கஷ்டமான பாடம், அதை தெளிவா புரிஞ்சுக்குவோம். சரியா? நான் எப்படி நடத்துறேன் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியுதா? நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சிருந்தாலும் சரி, அந்த புத்தகங்கள்ல இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு உங்களால சால்வ் பண்ண முடியுதா? அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு வருதா? அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இந்த 9 நாட்கள்ல என்னால கொடுக்க முடியுதா? You can come and feel it. Okay, potential and capacity. அடுத்தது, my son is going to teach you motion in a plane. Right? Motion in a plane, another important lesson. You have vectors, you have projectile, you have everything. இந்த லெசன்ல உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டா புரியுதா? அதுவும் நீங்க பார்க்க போறீங்க. Okay, 2 lessons we are going to learn.
ஓகே, என்ன பண்ண போறோம்? டீச்சிங், பாடத்தை நடத்துறது. கோச்சிங், உங்களை படிக்க வைக்கிறது. ரைட்டா? எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறது. ஃபார்முலா டெஸ்ட் வைக்கிறது. ரைட்? கோச்சிங். பார்ட் டெஸ்ட். ஓகே, அப்ப வருது ஸ்டடி மெட்டீரியல். நம்மளுடைய ஃபேமஸ் ஈஸி பிசிக்ஸ், இந்த 2 லெசனுக்கான ஈஸி பிசிக்ஸ் புக் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கிறது. பார்ட் டெஸ்ட், இதை சின்ன சின்னதா பிரிச்சு டெஸ்ட் வைக்கிறது. ரைட்டா? அந்த மாதிரி பார்ட் டெஸ்ட். பொட்டென்ஷியல் அப்படின்னா ஒரு டெஸ்ட், கெப்பாசிட்டர்னா ஒரு டெஸ்ட், அது மாதிரி வெக்டர்ல தனியா டெஸ்ட், அது மாதிரி பார்ட்டா பிரிச்சு வைக்கிறது. தென் டவுட் கிளாரிபிகேஷன். உங்க கூடவே இருப்போம். அந்த ஸ்டடி டைம்ல டவுட் என்ன கேட்குறீங்களோ அதை சொல்லி தருவோம். அதான் டவுட் கிளாரிபிகேஷன். தென் ஃபுல் சாப்டர் டெஸ்ட். ரைட், ஃபைனலி ஓகே, எல்லாமே ஃப்ரீ. வேற என்ன சார் ஃப்ரீ அப்படின்னா, நாங்க வெளியூர்ல இருக்கோம், நாங்க சென்னையில இருக்கோம், கோயம்புத்தூர்ல இருக்கோம், கன்னியாகுமரியில இருக்கோம், திருநெல்வேலியில இருக்கோம், எங்கேயோ இருக்கோம், வேலூர்ல இருக்கோம், சேலத்துல இருக்கோம். ப்ளீஸ் கம், அகாமடேஷன் ஃப்ரீ, ஃபுட் ஃப்ரீ. ரைட்டா? 9 நாட்கள். நம்ம 15th of August, the Independence Day அன்னைக்கு கிளாஸ். நீங்க 14th வந்துடணும் நைட்டு. ஓகேயா? 15th மார்னிங் 8:30 AM கிளாஸ் will start. சப்போஸ் நீங்க பக்கத்துல மணப்பாறையில இருக்கிறீங்க, குளித்தலையில இருக்கிறீங்க, புதுக்கோட்டையில இருக்கிறீங்க, பரவாயில்ல, 15th மார்னிங் கிளம்பி சீக்கிரமா ஒடியாந்துடலாம். ஆனால் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நைட்டு வந்துடலாம். டின்னர் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்க 14th இங்க அகாமடேஷன் சேர்ந்துடலாம். ஸோ 15th ஆரம்பிச்சு 23rd வரைக்கும் நீங்க இங்க தங்க போறீங்க. யூ ஆர் மை கெஸ்ட். யூ ஆர் கோயிங் டு ஸ்டே ஹியர். யூ வில் ஹாவ் த ஃபுட், டீ, காஃபி, எவ்ரிதிங் டோட்டலி ஃப்ரீ. ரைட்? This definitely to my mind, this is a golden opportunity. இன்னைக்கு உங்க மனசுல ஒரு நல்ல பிசிக்ஸ் டீச்சர் இருக்காங்களா? ஒரு நல்ல பிசிக்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இருக்கா? பிசிக்ஸ் மார்க்க இன்ஸ்டிடியூட் தான் பொறுப்பு. நான் பயாலஜி வாங்கிடுவேன், நான் கெமிஸ்ட்ரி வாங்கிடுவேன், ஆனா நீங்க தான் பொறுப்பு பிசிக்ஸ் மார்க்கை வாங்க வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிசிக்ஸ்ல மார்க் வாங்க வைக்க முடியுமாங்கிறத பாருங்க. இந்த வாய்ப்பு ஒன்லி 300 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். உடனடியா நீங்க அப்ளை பண்ணிடணும். அதுக்கு மேல கொடுக்க முடியாது. என்கிட்ட ரூம் இருக்காது, என்கிட்ட கிளாஸ் ரூம் சைஸ் இருக்காது, டைனிங் ஹால் ஃபெசிலிட்டி இருக்காது. அதனால 300 மட்டும்தான். ஓகேயா? அதனால நீங்க உடனே ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்றதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி 15th அன்னைக்கு காலையில, அதாவது சாட்டர்டே, வெள்ளிக்கிழமை நீங்க வந்துடுறீங்க. 15th கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லா பசங்க பொண்ணுங்க யாரா இருந்தாலும் இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள், வரலாம். நீங்க இங்க திருச்சியில நம்ம பாய்ஸ் கேம்பஸ் இருக்கு, கேர்ள்ஸ் கேம்பஸ் இருக்கு. அங்கதான் உங்களுக்கு கிளாஸ் அண்ட் அகாமடேஷன். நீங்க உங்களுக்கு அட்ரஸ்லாம் தரேன். இங்க நீங்க படிக்கலாம். சரி, 15th அன்னைக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னீங்கன்னா, 15th அன்னைக்கு கேர்ள்ஸ் கேம்பஸ்ல நான் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி நடத்துவேன். பாய்ஸ் கேம்பஸ்ல ஆதித்யா 2D நடத்துவாரு. அப்புறம் அவர் அடுத்த நாள் அங்க போயிடுவாரு, நான் இங்க வந்துருவேன். அது மாதிரி எனக்கு பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி நடத்துறதுக்கு 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாட்கள் கிடைக்குது. அதே மாதிரி இந்த பேட்சுக்கு எனக்கு 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் கிடைக்குது. அவருக்கும் 4 நாள் கிடைக்குது. ஸோ கம்ப்ளீட்டா 4 full days ஒன்லி பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டர். 4 full days ஒன்லி மோஷன் இன் அ பிளேன் பக்காவா நடத்தி டெஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லாமே பண்ணிட்டு தென் ஃபுல் சாப்டர்ல நீங்க தரவான பிறகு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டர் காலையில, ஒரு ஃபுல் டெஸ்ட் 2 டைமென்ஷன் ஈவினிங். இந்த டெஸ்ட்டை நீங்க எழுதி என்ன மார்க் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஸோ நம்மளுடைய கேர்ள்ஸ் கேம்பஸ் திருச்சியில காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் பிரிமைசஸ்ல இருக்கு. நம்மளோட பாய்ஸ் கேம்பஸ் ஆக்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பிரிமைசஸ்ல இருக்கு. ஓகே, நம்மகிட்ட திருச்சியில ரெசிடென்ஷியல் கேம்பஸ் திருச்சியில இருக்கு, கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு. அதே மாதிரி மதுரையிலையும் we have girls campus and we also have a boys campus. Now it's getting ready. அழகர் கோவில். ஓகேயா? இது எலியார் பத்தி, இது அழகர் கோயில். 4 கேம்பஸ் நம்மகிட்ட இருக்கு. Also we have a day scholar, a girls campus only for the day scholar girls in திருச்சி. ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் பத்தி நான் சொன்னேன்.
அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தரேன். பிஃபோர் தட் இதுல என்னென்ன ஸ்லைடு இருக்கோ அதை பத்தி உங்கள்ட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இது என்னன்னா ஒரு அருமையான ஒரு பே லேட்டர் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று நம்ம போடுறோம். இந்த ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பாருங்க, சூப்பரான ஸ்கீம். இது என்னன்னா நீங்க வாங்க படிங்க, காலேஜில் போய் சேருங்க, கவர்மெண்ட் காலேஜ் அல்லது கவர்மெண்ட் கோட்டா போய் சேருங்க, கோர்ஸ் ஃபீஸ் எதுவுமே கொடுக்க வேணாம், உங்களுக்கு சீட்டு கிடைச்ச பிறகு நீங்க ஒரு 30,000 ரூபா கொடுங்க அப்படிங்கிறதா இந்த ஸ்கீம். அதுக்கு ஒரு செக் கொடுத்துருங்க. ஓகேயா? நான் கேள்விப்பட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா சில இடங்கள்லாம் ஃபீஸ் 4 லட்சம் 5 லட்சம் அப்படிலாம் கேள்விப்பட்டேன். அவ்வளவு காசு செலவு பண்ணி படிச்சு சீட்டு கிடைக்கல, அதெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் இது என்னன்னா நம்ம அப்ஃப்ரண்ட் ஸ்டார்டிங்ல பணம் கட்டல, பட் சீட்டு கிடைச்ச பிறகு தான் கட்டுறோம். அதுக்கு பேர் தான் பே லேட்டர் ஸ்கீம். அருமையான ஸ்கீம். தி ஸ்கீம் இஸ் அவைலபிள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்கள் பெற்று இருக்க வேண்டும். அது என்ன மதிப்பெண்கள் அப்படின்னா, நீட் ஸ்கோர் பிசி எம்பிசி பிசிஎம்னா 450க்கு மேல இருக்கணும். மேபி யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த கவுன்சிலிங். உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் என்னன்னு பார்த்த பிறகு நீங்க ஓகே நமக்கு இந்த வருஷம் கிடைக்கல, அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவோங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னா, உங்க மார்க் 450க்கு மேல இருந்தா நீங்க ஜஸ்ட் ஒரு செக்கை கொடுத்துட்டு படிக்கலாம். அதுவும் 1,20,000 ரூபா ஃபீஸ்ல 90,000 உங்களுக்கு ஃப்ரீ. நீங்க கட்ட போறதே 30,000. அந்த 30,000 இன்க்ளூடிங் த ஜிஎஸ்டி, you are going to give a post-dated check with an agreement that this will be encashed only if you get the government seat. Okay, private அல்லது government college. அதுக்கப்புறம் தான் இதை டெபாசிட் பண்ணுவோம். ரைட். எஸ்சி எஸ்டியா இருந்தா 400 மார்க்குக்கு மேல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தா 300 மார்க், ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 400 மார்க். இந்த ஸ்கீம் அவைலபிளா இருக்கு. இப்போ நீங்க ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, இருந்தாலும் இந்த டெமோ கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு கம் டு த டெமோ கிளாஸ், ஃப்ரீ டெமோ கிளாஸ். தென் +2 ஸ்டேட் போர்டு மார்க்குக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, நீங்க சிபிஎஸ்சில படிச்சிருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இருக்கு. இது 2026ல படிச்சிருக்கணும், அதுக்கான ஸ்காலர்ஷிப். இது முன்னாடியே சொன்னதுதான். அதுக்கப்புறம் ரீநீட் மார்க்குக்கான ஸ்காலர்ஷிப், திஸ் ஆல்சோ வி அனௌன்ஸ்ட் earlier. ஓகே, உங்களுடைய மார்க் சார் 450க்கு மட்டும்தான் ஃப்ரீ இருக்கா, இதுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னா, there is some concession available for all those marks. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். Then we are coming to the 1 week physics படிச்சோம் இல்லையா, அந்த டெஸ்ட். ஓகே, பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி 180 மார்க்குக்கு எழுதுறீங்க. 45 questions into 4 marks 180. We give you 75 minutes, 1.25 மணி நேரம், 45 question. இது ஒரு சாப்டர். அடுத்த சாப்டர் 2 dimension, அது ஒரு 180. அப்ப நீங்க பரீட்சை எழுதுறது மார்னிங் ஒரு பரீட்சை, மத்தியானம் ஒரு பரீட்சை, மொத்தம் 350 மார்க்குக்கு பரீட்சை எழுதுறீங்க. உங்களுக்கு வேற +2 மார்க் கைவசம் ரொம்ப ஹையா இல்லை, நீட் மார்க் போன வருஷம் அவ்வளோ ஹையா இல்லைனாலும் இந்த 10 நாள், இந்த 9 நாள் நீங்க படிக்கும்போது இந்த 2 லெசனை சூப்பரா நீங்க படிச்சீங்கன்னா இதன் மூலமாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். பிகாஸ் யூ ஆர் அ குட் ஸ்டூடெண்ட், யூ ஆர் ஏபிள் டு ஸ்கோர் மார்க்ஸ். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ 360க்கு 320, அதாவது 160 அந்த லெவலுக்கு நம்ம வரோம்னு வச்சுக்கோங்க. 320 மார்க் வரும் அப்படின்னா நமக்கு 40,000 ரூபா டிஸ்கவுண்ட் வரும். 300னா 30,000 ரூபா, 280னா 20,000, 240னா 10,000. ஆல் தீஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் அவைலபிள் based on the test. இது end of the program, சண்டே அன்னைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுறோம்ல, 23rd August, அதுல கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப். ஓகே, ஸோ உங்களுக்கு we have offered you many scholarship. One is +2 mark, இன்னொன்று நீட் ஸ்கோர், அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் நம்ம வைக்கிறோம். தென் இப்போ நீங்க சார் ஃப்ரீ டெமோ வீக்ல என் பேரை சேர்த்துக்கங்க, நான் வந்துடுறேன், ஒரு 9 நாள் வர்றேன், நான் படிச்சு பார்க்குறேன், எனக்கு பிசிக்ஸ் புரியுதா, என்னால் மார்க் வாங்க முடியுதா, நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைய ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் சேர்க்கணும், ஃபிசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் சேர்க்கணும், அப்போ கொஞ்சம் ஃபீஸும் ரீசனபிளாக இருக்கணும், நம்ம இங்கே கொண்டு போய் சேர்த்து ஒரு ட்ரையல் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடனே வித்தவுட் வேஸ்டிங் டைம் இம்மீடியட்டாக நீங்கள் ஐ வாண்ட் ஃப்ரீ டெமோ வீக்
அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை எய்தர் டு திஸ் நம்பர் ஆர் டு திஸ் நம்பர் யூ கேன் சென்ட் 8248610881 93451299898. இது ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க உடனே ஐ வாண்ட் ஃப்ரீ டெமோ வீக் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 2 பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்று, நீட் படிக்கணும், மார்க் கம்மியாக இருக்குது, ஆனால் இந்த தரம் நான் மார்க் கூட வாங்கிடணும், நான் எம்பிபிஎஸ் தான் போகணும், எனக்கு வந்து பிஎஸ்சி படிக்கவோ பிஇ படிக்கவோ விருப்பம் வரல, எம்பிபிஎஸ் தான் போகணும், ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் நான் ட்ரை பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு ஃபிசிக்ஸ் ஒரு பிரச்சனையாக இருக்குது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபீஸ் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா 2 பிரச்சனையுமே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். யூ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.